இச்சுப்போட் சினிமாவில் இந்த இப்படியான மனுஷன் வந்து பார்க்க பெற முடியும் பார்த்தீங்கன்னா, இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு லைவ் அப்டேட் பார்த்துருந்தோம். பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே ரவீந்தரும் தர்ஷா குப்தாவும் வந்து சண்டை போடுற மாதிரியான ஒரு கான்வர்சேஷன் வந்து போச்சு. என்னை மட்டம் தட்டுறீங்க, நீங்கள் என்னை ரொம்ப டவுன் பண்ணுறீங்க, நீங்கள் வேணுன்ட்டே என்னை வந்து இன்னொருத்தர் கூட கம்பேர் பண்ணி என்னை டவுன் பண்ணி என்னை வீட்டை விட்டு வெளியே அனுப்பணும்னு நீங்கள் பிளான் பண்ணுறீங்க, இதுதான் உங்களோட கேம் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லிட்டு தர்ஷா குப்தா வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரவீந்தர் அவர்களை வந்து சரமாரியாக வந்து கேள்வி கேட்டதை பார்க்க முடிஞ்சுது. ஏமா நான் உனக்கு அக்கறையாக தான் சொன்னேன், நீ இது இப்படி எடுத்துக்கிட்டால் என்னால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி வந்து அவரும் வந்து சொல்லியிருந்தார். அதுக்கப்புறமா வெளியே போயிட்டு ஜெஃப்ரி கிட்ட வந்து பார்த்திங்கன்னா தர்ஷா குப்தா இந்த மாதிரி இந்த நடந்த விஷயத்தை வந்து சொல்கிறாங்க, எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அப்போது வந்து ஒரு பாயிண்ட் சொல்கிறாங்க, இந்த மாதிரி அவர் ரவீந்தர் வந்து என்ன சொல்கிறாரு, நான் வந்து எல்லார்ட்டையும் வாண்டடாக போய் டீ சாப்பிட்டீங்களா, காலையில் சாப்பாடு சாப்பிட்டீங்களா, நைட்டு சாப்பாடு சாப்பிட்டீங்களா, தண்ணி குடிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி நான் பாட்டுக்கு கேட்குறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாரு. நான் வந்து ஒரு அக்கறையாக தான் நான் கேட்குறேன், நான் வீட்டில் இருந்தாலும் இப்படி தான் வந்து நான் கேட்பேன். யாராக இருந்தாலும் ஒரு பசியாக இருக்கிறவங்க, என்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே வயிறு ஃபுல்லாக இருக்கணும்னு நான் நினப்பேன். ஸோ நான் அக்கறையாக என் மனசுக்கு நான் கான்சியஸாக நான் வந்து வேணுன்ட்டே போய் கேட்கணும் அப்படிங்கிறதுக்காகலாம் வந்து கேட்கல, எனக்கு உண்மையிலே தோணுது, அதனால் நான் கேட்குறேன். ஆனால் அது வந்து அவர் வந்து நீ இது வந்து எல்லாரோட குட் புக்ஸ்லேயும் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நீ இதை பண்ணுற அப்படிங்கிற மாதிரி வந்து என்ன சொல்கிறாரு. அதே மாதிரி கம்பேர் பண்ணி மட்டும் தட்டுறாரு, நான் வந்து எதுவுமே பண்ணலன்னு சொல்கிறாரு. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு வந்து அழுதுடுறாங்க. ஸோ உடனே அழுதுட்டு இருக்கும்போது வந்து அழாதீங்கக்கா, ஏன் அழுறீங்க அப்படிங்கிற மாதிரி ஜெஃப்ரி வந்து கொஞ்சம் சமாதானப்படுத்து வந்து பார்க்க முடிச்சுது. அதுக்கப்புறம் தீபக், முத்துக்குமரன் இவங்க எல்லாருமே வந்துட்டு ஏன் அழுறீங்க, அதெல்லாம் அழாதீங்க, விட்டுருங்க அதெல்லாம் அப்படிங்கிற மாதிரி வந்து எல்லாருமே சமாதானம் பண்ணதை வந்து பார்க்க முடிஞ்சது. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா தர்ஷா குப்தா அழுதுக்கான ஒரு காரணம். பட் கண்டிப்பாக வந்து ரவீந்தர் அவர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தார் அப்படின்னா வந்து தர்ஷா குப்தாக்கும் ரவீந்தருக்கும் பஞ்சாயத்து வரும். இன்னொரு பக்கம் தர்ஷா குப்தாவை பற்றி பேசினதை வந்து தீபக் கிட்ட ஒரு வாட்டி சொல்லிட்டாரு, இப்போது வந்து ஆர்ஜே ஆனந்த் கிட்ட திரும்ப சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி அந்த ஒரு கான்வர்சேஷன் போயிட்டே இருக்கிறத வந்து பார்க்க முடியுது. ஸோ என்ன தான் ஆக போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி எல்லா பிக் பாஸ் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.